Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Views. இன்னைக்கு டேட் 1st April 2025. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 11:45க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நீட் யூஜி 2025 அப்ளை அகைன், மீண்டும் விண்ணப்பிக்கவும். சரி, யாரெல்லாம் மீண்டும் விண்ணப்பிக்கவும், எதுக்காக விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் தெரிய வரும். இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் கவுன்சிலிங் ப்ராசஸினுடைய கடைசி நாள் மார்ச் 2026 உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக MBBS அட்மிஷன் ரிலவெண்ட்டாக கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்போது இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நீட் அப்ளிகேஷன் போடும்போது OBC NCL கேட்டகரியில் இருக்கிறவங்க OBC NCL ஆர் OBC அப்படின்னு அப்ளை பண்ணி அந்த கேட்டகரிக்கான டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அவங்கக்கிட்ட இருக்கிற இந்த கேட்டகரிக்கான சர்டிஃபிகேட்டு 31 மார்ச் 2025 ஓகேங்களா? அதாவது இன்றைக்கி 1st April 2025, இன்றைக்கி நெக்ஸ்ட்டு ஃபினான்சியல் இயர் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிடுச்சு, புது நிதியாண்டு அப்படிங்கிறது ஆரம்பமாயிடுச்சு. உங்கள்கிட்ட இருக்கிற OBC NCL சர்டிஃபிகேட் ஆல்ரெடி நீங்கள் அப்லோட் பண்ணினது NTA-க்கு நீட் அப்ளிகேஷனுக்கு அப்லோட் பண்ணினது நேற்றுடன் காலாவதி ஆகியிருக்கும். உங்கள்கிட்ட இருக்கிற அந்த சர்டிஃபிகேட்டை எடுத்து அதில் வேலிடிட்டி டேட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் பாருங்கள் 31 மார்ச் 2025 போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கான வேலிடிட்டி முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா 1st April 2025க்கு பிறகு, ஓகேங்களா, இந்த தேதிக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், வருகின்ற, அதாவது ஆல்ரெடி வந்துருச்சு, இப்போது ஸ்டார்ட் ஆகிருக்கிற இந்த ஃபினான்சியல் இயருக்கு ஒரு OBC NCL சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணி வாங்கிடுங்க. இது எப்போ சார் வாங்கணும்? இன்றைக்கே வாங்கணும் அப்படின்னா இன்றைக்கே இல்லை, இன்றிலிருந்து பிஃபோர் கவுன்சிலிங்குள்ளே, ஓகேங்களா, நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதி முடித்து கவுன்சிலிங்கான ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணுறதுக்கு உள்ள அதில் டேட் கொடுத்துருப்பாங்க, அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வாங்கிடுங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு த்ரூ ஆல் இண்டியா கோட்டாவில் ஒரு சீட்டு தேவைப்படுது, நான் ஆல் இண்டியா கோட்டாவில் ஒரு சீட் எடுக்கிறேன் அப்படின்றவங்க நீங்கள் நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது உங்களுடைய கேட்டகரி OBC NCL அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டினுடைய வேலிடிட்டி டேட் நேற்றுடன் முடிவடைந்தது, 31 மார்ச் 2025 முடிவடைந்தது. அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் திரும்பவும் கவுன்சிலிங்க்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஆல் இண்டியா கோட்டாவுக்கு அப்ளை பண்ணுற மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுடைய கனிவான கவனத்திற்கு, இப்போ நீங்கள் திரும்பவும் இன்னொரு டைம் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஃபினான்சியல் இயர் அப்படிங்கிறது இன்றிலிருந்து, இன்றைக்கி புது கணக்கு ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்றைய தேதியிலிருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பிஃபோர் கவுன்சிலிங்குள்ளே OBC NCLக்கு அப்ளை பண்ணி வாங்கிடுங்க. இது ஏன் நான் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னா, இதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயமும் இருக்குது. யூனியன் பட்ஜெட்டில் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஸ்லாப், அதாவது OBC NCLனுடைய அந்த சீலிங் 12 லட்சம் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. ஓகேங்களா? 12 லட்சம் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஏற்கனவே OBC NCL உங்களுடைய கேட்டகரி அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கான டாக்குமெண்ட்டை நீட் அப்ளிகேஷன் 2025க்கு அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய OBC NCL சர்டிஃபிகேட் நேற்றைய தேதியுடன், நேற்றைய தேதி அப்படிங்கிறது கடந்த நிதியாண்டு 31 மார்ச் 2025 காலாவதி ஆகிவிட்டது, வேலிடிட்டி டேட் நேற்றுடன் முடிவடைந்தது. இப்போது புதிய நிதியாண்டுக்கு, ஓகேங்களா, நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், திரும்பவும் இன்னொரு டைம் அப்ளை பண்ணி திரும்பவும் இன்னொரு தடவை விண்ணப்பித்து
ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட்டு இந்த ஃபினான்சியல் இயருக்கு மறக்காமல் அப்ளை பண்ணி வாங்கிடுங்க. இதை உடனே வாங்கணுமாங்க சார், இன்றைக்கே வாங்கணுமா அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி அப்ளை பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் 3 or 5 ஒர்க்கிங் டேஸுக்குள்ளே உங்களுக்கு வந்துடும். நீங்கள் இன்றைக்கே அப்ளை பண்ணாலும் சரி, ஆர் பிஃபோர் கவுன்சிலிங்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி உங்கள் கையில் இருக்கிற மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்குங்க. ஸோ இந்த வீடியோ ஒருவேளை மற்ற கேட்டகரியை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கலாம், ஒரு எஸ்சி கேட்டகரியாக இருக்கலாம், ஒரு எஸ்டி கேட்டகரியாக இருக்கலாம், மற்ற கேட்டகரியாக இருக்கிறவங்க உங்களுக்கு இந்த வீடியோ தேவைப்படலை அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் ஓபிசி கேட்டகரியில் வர்றாங்களோ, ஓகேங்களா, அது ஓபிசி கேட்டகரி வந்து நான் கிரிமிலேயராக இருக்கலாம், யார் ஓபிசியாக இருக்கலாம், அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும். மறுபடியும் இன்னொரு டைம் சொல்லிடுறேன், உங்கள்கிட்ட இருக்கிற ஓபிசி சர்டிஃபிகேட் நேற்றைய தேதியுடன் காலாவதியாக இருக்கும். இந்த நடப்பு நிதியாண்டுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், புதுசாக ஒன்று அப்ளை பண்ணி வாங்கிடுங்க. ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்கில் நான் கலந்துக்கிட்டு ஆல் இண்டியா கோட்டாவில் நான் சீட் எடுக்கிறேன் அப்படின்ற விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மறக்காமல் இந்த வேலையை இப்போ இருந்து பிஃபோர் கவுன்சிலிங்குள்ளே செஞ்சுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு ஒரு முக்கியமான தகவல். நீட் யூஜி 2025க்கு உங்களுக்கு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது. 1 or 2 டவுட்ஸ் இருக்குது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா, இதை வந்து நம்ம கடந்த 4 ஆண்டுகளாக நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலில் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட கவுன்சிலிங் கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அதே போல் கவர்மெண்ட் கோட்டாவில் வரக்கூடிய செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வரக்கூடிய காலேஜஸ், அது மட்டும் இல்லாமல் என்ஆர்ஐ சீட்ஸு, டீம்டு யூனிவர்சிட்டி, வேரியஸ் காலேஜஸில் சீட் எடுத்து இப்போது ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர் வரைக்கும் படிச்சுட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கும் கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா, ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு அதை பற்றின முழு விபரத்தை பெற்றுக்கொள்ளலாம். இது முழுக்க ஒரு பெய்டு சர்வீஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போது நீட் யூஜி 2025க்கு செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கிற மாணவர்களுக்கு நம்ம வந்து ஆன்லைன் அண்டு ஆஃப்லைன், அது மாணவர்களுடைய விருப்பத்தின் பேரில் டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கிறோம். ஃப்ரம் 1 December 2024 இப்போது 35 ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா 55 டெஸ்ட்டுக்கு பக்கம் போயிட்டுருக்குது. டெய்லியும் ஒரு டெஸ்ட்டு ஆன்லைன்லேயும் அப்லோட் பண்ணிடுறோம். அதே போல் ஆஃப்லைனில் நான் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா 2025 மே மாதம் நடக்கக்கூடிய அந்த தேர்வில் நான் வந்து ஆஃப்லைனில் தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். அதனால் எனக்கு கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் கீ, சொல்யூஷன், OMR சீட்டு இதெல்லாம் தேவைப்படுது அப்படின்றவங்களுக்கு நம்ம ஆஃப்லைன்லேயும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ஆன்லைனில் தேவைப்பட்டால் ஆன்லைனில் எழுதிக்கலாம், ஆஃப்லைனில் தேவைப்பட்டால் ஆஃப்லைனில் எழுதிக்கலாம். ஸோ இதற்கான சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 rupees. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ உங்கள் விருப்பத்தின் பேரில் நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, நீங்கள் ஒரு கோச்சிங் கிளாஸில் படிச்சுக்கிட்டு இருந்தாலோ, இல்லை கோச்சிங் கிளாஸில் டே ஸ்காலராக வெளியில் ரூம் எடுத்து தங்கி படித்தாலோ, இல்லைன்னா வீட்டிலேருந்து படிச்சுக்கிட்டு இருந்தாலோ, உங்களுடைய ஷெட்யூல், ரெகுலர் ஷெட்யூல் ஆர் இன்ஸ்டிடியூட்னுடைய ஷெட்யூல் டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களுடைய கூடுதல் நேரத்தில் கூடுதல் டெஸ்ட் எழுதி உங்களுடைய ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு இந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணி உங்களுடைய ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.